கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் அபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் எப்படி மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுத்த பொழுது அவன் தசமபாகம் கொடுத்தான் என்பதை குறித்தும் நாம் வாசித்தோம். தசமபாகத்தை குறித்து சொல்லப்படாத நாட்களில், லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லாத நாட்களில் தசமபாகத்தை ஆபிரகாம் கொடுத்தான். அவனுக்கு தெரியவும் தெரியாது. அப்படி ஒரு தசமபாகம் என்று ஒன்று இல்லாத காலகட்டம். ஆனால் ஆதி மந்தமில்லாத அந்த மெல்கிசேதேக் வந்து லாவுக்கு முன்னாடியே லாவுக்கு பின்னாடியே குறித்து நாம் தியானித்தோம். சட்டங்கள் எல்லாம் சொன்ன பிறகுதான் தெரியும் இது செய்யக்கூடாது என்று, இதை செய்ய வேண்டும் என்று. சட்டமும் கற்பனையும் கற்றுக் கொடுத்தது என்னென்றால், நீ இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ செய்யாவிட்டால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இது எப்பவுமே நமக்கு கஷ்டமானது ஒண்ணு இல்லை, ஏன்னா நம்ம எப்பவுமே செய்யாதவங்களாச்சே. ஆனா சட்டத்திற்கு முன்பதாய், பிஃபோர் லா, கிரேஸ், ஆபிரகாமுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆபிரகாமை அழைத்து மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பிஃபோர் லா மெல்கிசேதேக்கை எடுத்த உடனே ஆசீர்வதிச்சார் ஆபிரகாமை. அதுதான் பிஃபோர் லா, நோ கர்ஸ் அட் ஆல், always blessing, always blessing. But after law, blessing and curse. After Jesus Christ ஒரு புதிய பிரமாணத்தை தந்தார். நீ பாவியாய் இருக்கையிலே உன்னை ரட்சித்தார். நீ நல்லவனா இருக்கும்போது ரட்சிக்கல. அதனாலதான் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நாம் அதை குறித்து மிக விளக்கமாய் நாம் அதை தியானித்தோம். ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதே போல காணிக்கை, நான் உங்களுக்கு காணிக்கை வாங்கறதுக்காக அதை சொல்லல. தசமபாகம் உங்க சபையில கொடுங்க, அதெல்லாம் சட்டத்திலும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. ஆனால் ஏன் 10ல் 1 பாகம் என்று சட்டம் சொல்லப்பட்டது என்று கற்றுக் கொடுத்தேன். முதலீற்று கர்த்தருடையது. எப்படி ஆதியிலே இந்த முதலீற்று கர்த்தருடையது என்று விளக்கமாய் அதில் எழுதியிருந்தது. சட்டங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி சீனாய் மலையில தான் உங்களுக்கு சட்டம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே எகிப்தில் இவர்கள் அடிமையாய் இருந்த பொழுது ரத்தம் பூசப்பட்டது. அந்த முதலீற்று ஆடு அடிக்கப்பட்ட பொழுது அந்த வீட்டில் உள்ள தலைமகன்கள் தப்பு வைக்கப்பட்டார்கள். சங்காரத்துடன் அவர்களை கொன்று போடவில்லை. இந்த முதலீற்று கொலை செய்யப்படவில்லை. ஆனால் எங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எங்கெல்லாம் இந்த இரத்தத்தை பூசவில்லையோ, அந்த குடும்பத்தில் எல்லா தலையீற்றுகளும் சங்காரம் பண்ணப்பட்டது. தலையீற்று ஆண்டவருடையது. உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முதலாய் நினைக்கிறாயோ அது கர்த்தருடையது. ஆகவே சட்டத்திற்கு முன்பதாய் தலையீற்று கர்த்தருடையது என்பது அந்நாட்களில் இருந்தது. ஆனால் சட்டம் வந்த பொழுது 10ல் 1 பாகம் என்று சொல்லப்பட்டது. ஏன் அது சொல்லப்பட்டது என்று கற்றுக் கொடுத்தேன். ஏனென்றால் நாம் வாங்குற சம்பளம், கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கட்டும், உங்க காலேஜ்ல இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், நீ வாங்குற சம்பளம் பரிசுத்தமான சம்பளம் அல்ல. அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், அது எப்படி வேணாலும் வரப்பட்டு அவர்கள் மற்றவர்கள் ஏமாற்றி கூட அந்த கம்பெனியோ ஓனர்ஸோ சம்பாதிச்சிருக்கலாம். அந்த பணம் எங்கிருந்தோ வந்திருக்கலாம், ஆர்பிஐல, அரசாங்கத்துல, எங்க வேணாலும் வந்திருக்கலாம். நீ வாங்குற சம்பளம் உன் உழைப்புக்கு கிடைத்தது, ஆனால் அது பரிசுத்தமானது அல்ல. அப்படியானால் நீ வாங்கின சம்பளம் பரிசுத்தமா எப்படி மாற வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது ஒரு பங்கு. இந்த 12 கோத்திரத்திலே எல்லாரும் இருந்தாலும், ஆனால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்ல. ஒருவரை தான் தேவன் பரிசுத்தமாய் லேவி கோத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஆகவே லேவியை தேவன் ஆசீர்வதித்தார்.
ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள். இவங்க தான் இப்போ மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். பிரதான ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறான், போதகன் ஆசீர்வதிக்கிறான், ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு பங்கு தேவனிடத்தில் வரும்பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்பொழுது, தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது, இந்த ஒரு பங்கை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது, உன்னுடைய 9 பங்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன்னுடைய 9 பங்கு தீட்டாய் இருந்தாலும், அந்த தீட்டு மாற்றப்படுகிறது. இதற்காக லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், கற்பனைகளும் கட்டளைகளும் 10ல் 1 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்தது லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸில் வாழவில்லை. அவன் தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு மனதாய் செலுத்தினான். அவன் அவன் கொடுத்த தசம பாகம் வேறு, லா அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்த தசம பாகம் வேறு. அவன் கர்த்தருக்கு, அதான் மெல்கிசதேக்கு எதற்கு அவன் கொடுத்தான் என்றால், நீங்கள் அப்பமும் திராட்சை ரசமும் சாப்பிடும் பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். அவருடைய மரணத்தை அவ்வளவுதான் உங்களுக்கு. தட்ஸ் ஆல். ஆனால் ஆபிரகாம் அப்பமும் திராட்சை ரசமும் மெல்கிசதை கொடுத்த பொழுது, மரணத்தை நினைவு கூறும் பொழுது, அவன் பார்த்த வேறொரு காட்சி என்ன தெரியுமா? மெல்கிசதேக்கு உயிரோடு இருந்தான். இவன் மரணத்தை நினைவு கூர்ந்தவன் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறான். ஆமென். மெல்கிசேதேக்கு உயிரோடு இருந்ததினாலே காணிக்கை கொடுத்தான். அப்பமும் திராட்சரசமும் மெல்கிசேதேக்கு கொடுத்தால், அவர் மரணத்தை நினைவு கூர்ந்தார். ஆனால் மெல்கிசேதேக்கு உயிரோடு இருந்தார். உன் இயேசு மரித்ததினாலே நீ அப்பமும் திராட்சரசமும் திருவிருந்து எடுத்தாய், நல்லது. ஆனால் சுகமாகாமலே போகிறாய். ஆனால் கண்ணீர் நீங்காமலே போகிறாய். காரணம் என்ன? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு உயிரோடு எழுந்து அல்லது உயிரோடு இருக்கிறான் என்றதை நினைவு கூர்ந்தான். நிறைய பேர் மரணத்தை நினைவு கூறுவோம், உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதில்லை. நிறைய பேர் சாப்பிடாம இருப்போம், கறி சாப்பிடாம இருப்போம், பூ வைக்காம இருப்போம், குட் ஃப்ரைடேவை நினைவு கூறுவோம், ஈஸ்டரை நினைவு கூறுவதில்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இதுதான் ஆழ்ந்த சத்தியங்கள். இதுதான் சும்மாலாம் ஆண்டவர், இப்ப நீங்க காணி குடுத்தீங்க, சாயங்காலம் என் வீட்ல வந்து ஏசாமி வந்தப்பா எவ்வளவு குடுத்தாலும் குடு, நான் வாங்கிட்டு போறேன், நான் வராரு. இல்ல. அவர் செய்யறது எல்லாமே உன் ஆத்துமாவிற்கு. அவர் கொடுத்த லா, கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உன் ஆத்துமா சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, உன் ஆத்துமா பலனாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் இது செய்யப்படுகிறது என்று கற்றுக் கொடுத்தேன். சரி, இன்று நாம் வேறொன்றை பார்க்க போகிறோம். அதனுடைய சாராம்சத்தை ஏற்கனவே மஞ்சுளா அவர்கள் ஆராதனையில் கற்றுக் கொடுத்தார்கள். 1 கொரிந்தியர் 3:1 அவர் பேசுற பவுல் சொல்றான், உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட நான் பேச வரலப்பா. நான் எதுக்கு வரேன் தெரியுமா? நீங்க மாம்சத்திற்குரியவர்கள். உங்களை ஆவிக்குரியவர்களை பார்த்து நீ பரலோகத்துக்கு போவ, நீ சிங்காசனத்துல இருப்ப, நீ நியாயம் தீர்ப்ப, நீ கிரீடம் வச்சிருப்பெல்லாம் நான் பேச வரல. உன்னுடைய மாம்சத்திற்குரியதை பேச வரைக்கும். நீ யார்? நீ எப்படி வாழுகிறாய்? நீ எதை விரும்புகிறாய்? அதனால என்ன சொல்றார் என்றால், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று உங்களை குறித்து நான் பேச வேண்டியதாக இருக்கிறது. இன்று கூட நான் உங்களை எல்லாரும் ஒரு கிறிஸ்துவனுடைய குழந்தைகளாய் வைத்து பேச விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13:11 நான் குழந்தையாயிருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். 1 பேதுரு 2 சொல்லுவார், பேதுருவும் சொல்லி தருவான். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலில் வாஞ்சையாயிருங்கள். சில அம்மா சொன்னாதான் பைபிள் படிப்பாங்கல்ல, சில அப்பா சொன்னாதான் பைபிள் படிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வளரணும்னா கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய பைபிளை படிக்கணும். இல்லைன்னா ஸ்டில் யூ ஆர் சைல்ட்.
அம்மா, அப்பா சொன்னதுனால பைபிள் படிக்காதீங்க. இந்த பைபிள நீ படிக்கலன்னா, ஸ்டில் யூ ஆர் சைல்ட். அதனால தான் அந்த 1 கொரிந்தியர்ல அவர் சொன்னாரு, "தயவு செய்து குழந்தைகளுக்கு ஏற்றதை ஒழித்து விடுங்கள்." நீ குழந்தையா இருக்க வரைக்கும், நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஒரே சந்தோஷம். இல்ல? ரட்சிக்கப்பட்டோம். ஏசாமி இப்ப வந்தாருன்னா, நான் மட்டும் தான் பரலோகம் போவேன். என் பொண்ணு போமாட்டா, என் பையன் போமாட்டான். நான் ஓடிருவேன் முதல்ல. அ பையன் பொண்ணு சொல்லுவா, "அம்மா நான் போறது போறேன். உன் கால புடிச்சு நானும் வந்துர்றேன்னு." இல்ல? ஆமா. இல்ல. நாம் குழந்தைகளாகவே இருக்கிறோம். எப்படி தெரியுமா இருக்கிறோம்? குழந்தை என்ன பண்ணும் தெரியுங்களா? பசிக்குதுன்னு சொல்லுமா? ஓன்னு அழுகும். நம்ம பிரேயர் எப்படி பண்றோம்? ஓன்னு அழுகும். அது ஒண்ணு தான் தெரியும். ஏசாமி ஏற்றுக்கொண்ட நான் 10 வருஷம்ன்னுவாங்க, 15 வருஷம், எனக்கு 20 வருஷம் இருக்கிறேன். அவங்க ஒரே ஜெபம் என்ன தெரியுங்களா? என் வீட்டுக்காரன ரட்சியும். அ என் புள்ளைய ஆசீர்வதியும். என் வேலைய ஆசீர்வதியும். எனக்கு புரமோஷன் குடும். எனக்கு அத குடும். எனக்கு இத குடும். இத குடு. குழந்தை மாரியே தான் அழுதுட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி நெறைய அழும்போது சிலதெல்லாம் உங்களுக்கு நடக்கறதில்ல தெரியுமா? இந்த குழந்தை சும்மா அழுதுட்டு இருந்தா, அழும்போதெல்லாம் பால் குடுத்துடுறீங்களா? இல்லல்ல. இதுக்கு இதே தான் வேலை. எதுக்கு எடுத்தாலும் அழுவுன்னு ஒரு கில்ல வேற கிள்ளி விடுவாங்க. இல்ல? ஆமா. அதனால தான் நம்ம வாழ்க்கையில நெறைய தோற்று போகும். ஏமாற்று. எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது. நம்ம ஜெபத்துல வேற ஏதாவது ஜெபிச்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? வேற ஏதாவது ஜெபிச்சிருக்கோமா? பைபிள்ல இருக்கிறத ஏதாவது ஜெபிச்சிருக்குமா? இல்ல பைபிள்ல இருக்க ஏசாமிய, ஏசாமி நீ என்னமோ அப்படி தொட்டா இப்படி நடந்துச்சு, இப்படி தொட்டா அப்படி நடந்துச்சே. ஏன் நான் தொட்டா நடக்கும்னு என்னைக்கே கேட்டுருக்குமா? ம்ஹ்ம். அவன விட நான் உயரம். இன்னைக்கு 10,000 எனக்கு 20,000 வேணும். இன்னைக்கு 1,00,000 கடன்னா கடனே இருக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடணும். அடுத்த வருஷத்துக்குள்ளயே கல்யாணம் ஆனோனே ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிடும். உடனே குழந்தையும் பிறந்தரணும். அது பையனா பிறக்கணும். அடுத்தது பொண்ணா பிறந்தரணும். அது முடிஞ்சோனே நல்ல ஸ்கூல்ல கிடைச்சிரணும். மான்ஃபோர்ட்ல கிடைக்கணும். இங்க கிடைக்கணும். அங்க கிடைக்கணும். நம்ம பிரேயர் பூரா இப்படியே தான் இருக்கும். அவர் ஆல்வேஸ் பிரேயர். நானும் என் ஃபோன்ல எடுத்து அமெரிக்காலருந்து வரும், ஆஸ்திரேலியாலருந்து, லண்டன்லேருந்து வரும், மணிப்பூர்லேருந்து வரும், அதுலேருந்து வரும், இதுலேருந்து எல்லா ஃபோனும் கேட்டேன். என்னன்னா எனக்கு எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஒய்ஃப்‌க்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் குழந்தைக்கு, என் புருஷனுக்கு இதே தான் வரும். இன்னைக்கு பைபிள் வாசித்தேன். இந்த வசனம் எனக்கு புரியலன்னு. ஒரு ஃபோன் கூட வந்ததில்ல. இந்த வசனத்த எனக்கு புரியல. இந்த ஆவியானவர் என்னமோ அவங்க மேலலாம் இறங்குனாரே, என் மேல இறங்குவாரா? அப்போ நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் 18 வருஷம் விசுவாசி இல்ல. 18 வருஷமா குழந்தையா தான் 20 வருஷமா குழந்தையா தான் இருக்கோம். குழந்தைகளுக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன். என்னைக்காவது ஒழித்திருக்கமா? இல்ல. காலையில எந்திரிச்சு என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஐயோ! அந்த லேண்ட் என்னது? அந்த வீடு என்னது? அந்த சொத்து என்னது? பாரு, அவன் வச்சுக்கிட்டே இருக்கான். அதையே தான் பார்த்துட்டு ஆண்டவரே! அது எனக்குரியது. சீக்கிரமா வரட்டும். எனக்கு கூட கேட்கல. என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, என் பேரன் பிள்ளைக்கு இதுல ஒரு தியாகம் வேற. எனக்கு கேட்கலையாம். எனக்கு கேட்கலன்னா விட்டுற வேண்டியது தானே. இந்த ஜெபம்லாம் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது, குழந்தையா இருக்கும்போது அழுத, தாய் வந்து உனக்கு ஆமா சாப்பாடு குடுத்தாங்க. உனக்கு ஏதோ ஒரு வேலை குடுத்துருக்கலாம். உனக்கு எதையாவது உன்ன உயிரோட காப்பாத்திருக்கலாம். ஓன்னு அழுதியா கொரோனால தப்பிக்க விட்டுருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கும். இல்ல? ஆனா எப்ப பாரு என் புருஷன், என் பொண்ணு, என் பையன், என் புருஷன், என் பொண்ணு, என் பையன், என் மனைவி, என் வேலை, உயர்வு, சரி ப்ரமோஷன் குடுத்தா அடுத்து என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஒரே அடுத்த மாசத்துலயே ப்ரமோஷன் வந்துருமா? அவர் பிரேயர் இஸ் நம்ம குழந்தைய போல அழுவுறது நம்மலாம் ஒரு குழந்தையா இருக்கிற விசுவாசிகள் தயவுசெய்து மறந்துறாதீங்க. நான்லாம் வந்து 20 வருஷம் விசுவாசிலாம் நெனச்சுட்டு யாராவது வெளியில போய், நான் 20 வருட விசுவாசின்னு சொல்லி பாருங்களேன். ஒண்ணும் ஆவாது. நீங்க ஜெபம் பண்ணி ஒருத்தனுக்கும் ஒண்ணும் ஆவாது. ஏன்னா அவன் அழுகுற மாரி தான் நாமளும் அழுகுறோம். ஓன்னு அழுவுறது. குழந்தைய போல அழுவுது. அம்மா கொஞ்ச நாளைக்கு ஏதோ குடுக்கும். சும்மா நீ காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் குழந்தை அழுதா எங்க கொண்டு விட்டுருவாங்க?
டாக்டர்ட்ட நீ சும்மா புலம்பிட்டே இருங்களேன், அடுத்தது டாக்டர்ட்ட தான். ஏன் தெரியுமா? வயிறு வலிக்கும், சரியா சாப்பிட மாட்டீங்க, கவலையில இருப்பீங்க, பிபி வந்துருது, சுகர் வந்துருது, அது வந்துருது, இது வந்துருது. ஆமா. ஹாஸ்பிட்டல் தான் போறோம். ட்ரை டூ சேஞ்ச் யுவர் பிரேயர். ட்ரை டூ சேஞ்ச் யுவர் லைஃப். இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள நீங்க பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் குழந்தையா தான் இருந்தான். எகிப்துல இருந்து வெளிய வந்தான். ஓன்னு புலம்புனான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரு மோசேய கூட்டிட்டு போய் வாங்கடான்னு கூட்டிட்டு வந்தாரு. 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தானே. எவனாவது ஒருத்தன், "எப்பா மோசே, எப்பப்பா கானானுக்கு போறேன்னு" கேட்டானா? ஒருத்தன் கூட கேட்கல. அங்க உட்கார்ந்துகிட்டு சோறு இல்ல, தண்ணி இல்ல, அது இல்ல, இது இல்ல, காடை இல்ல, வெஜிடேரியன் இல்ல, நான் வெஜிடேரியன் இல்ல. இதே தான் கேட்பான். 40 வருஷமும் இதே தான் கேட்டான். வேற ஒண்ணுமே கேட்கல. 40 வருஷம் குழந்தையா பார்த்தாரு ஏதோ 4, 5 தடவ நானு உங்களுக்கு பாளையத்த பத்தி பிரசங்கம் பார்த்தீங்களா? ஒரு 5, 6 இடத்துல தானே அற்புதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மீனிங் தான் பிரசங்கம் பண்ணேன். ஏன் தெரியுங்களா? ஒண்ணும் நடக்கல. சும்மா இந்த குழந்தை அழுதா பாலு, ஒரு தடவ அழுதா பால் குடுப்பாங்க. 24 மணி நேரமும் இதே தான் என் பையன பார்த்துக்க, என் பொண்ண பார்த்துக்க, பேத்திய பார்த்துக்க, பேரன பார்த்துக்க சொல்லிட்டே இருந்தா, உன் உடம்பும் கெட்டு போய் உன் குழந்தைய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்போம். யுவர் பிரேயர் ஷுட் சேஞ்ச். உன் வாழ்க்கை மாற வேண்டும். நீ குழந்தையாவே இருந்துட்டு இருக்கிறீங்க. 30 வருஷம் விசுவாசி. அப்படியே தான் இருப்பான். அதே ஜெபந்தான். அதே ஜெபந்தான். ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சா இன்னொரு பிரச்சனைக்கு போயிடும். இவனுக்கு சோறு கிடைச்சிச்சு, மண்ணா கிடைச்சிச்சு, காடை கிடைச்சிச்சு, அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சு எல்லாம் கிடைச்சிச்சா, இதுக்கப்புறம் இவனுக்கு ஒண்ணும் தேவையில்ல. அப்ப கூட எப்ப நான் கானானுக்கு போறேன்னு கேட்டானா எவனாவது? ஒருத்தனும் கேட்கல. நாமளும் அப்படித்தான். ஆண்டவரே எப்பொழுது என்னை அபிஷேகிப்பீர்? எப்பொழுது என்னை வரங்களினால் நிரப்புவீர்? எப்போ நான் மத்தவனுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்? எப்போ என் வாழ்க்கையில இவ்வளவுலாம் நடக்கும்? எப்போ உம்மை போல நானு உயிரோட நிறைய பேரை எழுப்புவேன்? எப்போ குஷ்டரோகிய நான் தொட்டா எழுந்திருப்பேன்? என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அதெல்லாம் யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. ஏன்னா நமக்கு தான் 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க, 10 பேரனுங்க, 2 பேரனுங்க. இது இப்ப காலையில ஒரு பேரங்க சுகம் இல்லாம அடுத்த மத்தியானம் ஒரு பேச்சு சொல்றான். அப்புறம் எங்க இதெல்லாம் கேட்க நேரம்? ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் அவர் ஃபேமிலி அண்ட் அவர் விஷ் அண்ட் அவர் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அவர் தான். எல்லாம் அவர்ஸ். அதர்ஸ்க்குலாம் கிடையவே கிடையாது. இந்த குழந்தையை இப்போ அதனால தான் பவுல் வந்து ரொம்ப சொல்லுவான். இவன் சொன்ன இந்த பரிசுத்தவான்கள்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல. நல்ல பரிசுத்தமான சபைகளுக்கு, "டேய் இன்னும் நீ குழந்தையா தான்டா இருக்கிற. ஸ்டில் யூ ஆர் எ சைல்ட்." ஆ ஒரு ஞாபகம் வச்சுக்கங்களேன். இவரு வந்து லாசருவ உயிரோட எழுப்புனா நெறைய காணி குடுத்து எழுப்புனாரா? லாசரு உயிரோட எழுப்புனா ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. மார்த்தாளும், மரியாளும் ஏசாமியா தான் உடனே சோறு போட்டுக்கிட்டே இருப்பான். இதே வேல. ஒரு நாளாவது, "நான் ஆண்டவரே நாங்க உமக்காக நாங்களும் ஊழியம் செய்ய வரோம்ன்னு" சொல்லியிருக்காங்களா? வந்தா நல்ல வயிறு முட்ட சோறு போட்டு ஏசாமிய சீஷர ஏமாத்திருந்த. லாசரு சுகவீனமானோன்ன, உடனே ஆண்டவரே நீ உடனே வந்துரணும். எங்க இருந்தாலும் வந்துரணும். இவங்க வீட்ல சோறு சாப்பிடும்போதெல்லாம் இவர யூஸ் பண்ணிக்கல. இப்ப லாசரு சுகவீனமான ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஞாபகம் வரும். வேலை கிடைக்கலன்னா ஞாபகம் வந்துரும். கல்யாணம் ஆகலன்னா ஞாபகம் வந்துரும். கடன் தீரலையா ஞாபகம் வந்துரும். சொத்து வரலையா ஞாபகம் வந்துரும். எல்லாம் ஞாபகம் வந்துரும். ஞாபகம் வந்தோனே இவர கூப்பிட்டு "சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க." சரி சீக்கிரம் வாங்கன்னு ஒரு 2 குதிரை வண்டிய அனுப்பிச்சிருக்கலாம்ல. இவரு என்ன ஓடியா வருவாரு ஏசாமி? ஒண்ணும் குடுக்கல. காணிக்கை குடுக்குறதே கிடையாது. ஆனா ஏசாமி சீக்கிரம் வந்துருது. ஏசாமி என்ன பண்ணுவான்? எங்க இருந்தாலும் ஓடியாந்துரணும் லாசர்ஸ். எவன்கிட்டயோ ஒருத்தன்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. போயி அது என்ன? அதுலயும் ஒரு குதர்க்கமான "நீ விரும்பின லாசரு சுகவீனமா இருக்கிறான்." அவர் சொன்னாரா நான் லாசருவ விரும்புறேன்னு? இவங்களா அடிச்சு விடுறது. நான் 18 வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன்னு இவாஞ்சலிட்ட போய் பொய்யா சொல்றது. இவாஞ்சல் பயந்துகிட்டு பர்ஸ்ல இருந்து ஒரு ரூ. 100 எடுத்து குடுத்துறது.
"எம்மா உன் கஷ்டம்லாம் தீந்துரும்மா. நாளைக்கே நீ பெரிய ராணி ஆயிருவம்மா." அப்பன்னா சரி நம்ம 50 குடுத்த எவாஞ்சல் என்ன பண்ணுவாப்புல, ரூ. 100 குடுத்துட்டு போவாரு. இப்படியேதான் லாசருவை இயேசு ஏன் உயிரோடு எழுப்பினார் தெரியுமா? லாசருவை நேசித்தார். நேசித்தார்ன்னா, அவன் காய்ச்சலா இருக்கும்போது போறதுக்காக நேசிக்கல. அவனை உயிரோடு எழுப்பினால், என் மரணத்தைக் காண்பான். என் உயிர்த்தெழுதலைக் காண்பான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் 120 பேர் மேல் நடுவதை காண்பான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை லாசருவை நேசித்தார். அதனால தான் அவன உயிரோட எழுப்பினாரு. இவங்க என்ன சொன்னாங்க, காய்ச்சலா இருக்கும்போது சுகமாகறதுன்னா, நீ நல்லா நேசிக்கிற லாசருவ வந்து காய்ச்சல சுகமாக்கிரும், கடன தீர்த்துரும், என் பிரச்சனைய தீர்த்துரும், எனக்கு வேலைய குடுத்துரும், எனக்கு உயர்வ குடுத்துரும், என்ன அப்படி நிறுத்தும், என்ன இப்படி நிறுத்தும் அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சா மாத்தா நான் வரலன்ட்டாரு. முன்னால வரலல்ல? ஆமா. ஆனால் அவர் லாசருவை நேசித்ததின் காரணம், லாசரு என்னை காண வேண்டும். என் மரணத்தை காண வேண்டும். என் உயிர்த்தெழுதலை காண வேண்டும். என் ஆவியானவரின் அபிஷேகத்தை அவன் பெற வேண்டும். ஆவிக்குரிய உன்னை நேசிக்கிறான்னு உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் உன்னை நேசிப்பாரு. சும்மா நீ வந்து நீ அதிகாரி ஆயிட்ட, நீ பெரிய வேலை கிடைச்சிருச்சுன்னா உன்னை நேசிக்கிறது அது அவர் குடுத்தது. அவர் குடுத்ததுக்கு உன்னை நேசிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இதை இஸ்ரவேல் பார்க்கலாம் அவர் யெகோவா. நம்ம தான் இப்ப ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கோம்ல நேஷனல்லாம். ஜெகோவா நீரே, ஜெகோவா ஜெகோவா நிசி. அந்த நிசி ஒரு ஆண்டவருக்கு நாம குடுத்த ஞானஸ்நானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஏகப்பட்ட ஞானஸ்நானம் பேர குடுத்துருக்கோம். நீ ஜெபத்தை கேட்கிறவரே, நீ ஜெபத்தை தள்ளி விடாதிருக்கிறவரே, அப்படியே பேரா அடுக்கிட்டு போவோம். என்னென்னமோ ஏமாத்தி பார்க்குறோம். இவரு 3 நாள் வரதே இல்ல. நம்ம கடனும் தீர்றதில்ல, நம்ம பிரச்சனையும் தீர்றதில்ல, நமக்கு வேலையும் கிடைக்கிறது. ஆனா நாம மட்டும் தினம் இதே பாட்டு தான். ஆண்டவரே நீர் அப்படிப்பட்டவர், நீ இப்படிப்பட்டவர், உம்மால் முடியாதது இது இல்லை, அது இல்லை, இது இல்லை. அவருக்கு தெரிஞ்சது அவருக்கே சொல்லுவோம். அவரால முடியாதுன்னு அவருக்கே தெரியாது. நாம சொல்றது, "பண்ண முடியாது ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒரே லட்சம் தான் கடன். நீ நினைச்சா 2,00,000 குடுத்து 1,00,000 சேவிங்ஸ் பேங்க்லயே போட்டுப்பேன்." இதெல்லாம் நெறைய ஐடியாஸு நெறைய குடுப்போம். ஆண்டவருக்கு எப்படி நம்ம குடுக்கணுன்றதையும் சொல்லிக் குடுப்போம். எப்படி தெரியுங்களா? ஆமா. ஜ ப படிச்சு முடிச்சோனே, எனக்கு அந்த வேலை ஆண்டவரே. எது? அதுல இத விட நல்ல சம்பளம். அது பிரைவேட்டு. இது கவர்மெண்ட்டு. இது எனக்கு வேலையே போவாது. அ இது எனக்கு இது கிடைக்கும். அது கிடைக்கும்னு நெறைய ஆலோசனை ஆண்டவருக்கு. நெறைய அப்படியே கற்றுக் குடுப்போம். அப்படியே சொல்லு நான் கனடாக்கே போயே தீருவேங்கிறது. இல்ல நான் அமெரிக்காவுக்கே போயே தீருவேங்கிறது. துபாய்க்கு போயே தீருவேன். ஏன்னா இங்க விட துபாய்ல நல்லா இருக்கு ஆண்டவரே. துபாய்க்கு போனவங்க எத்தன பேர் திரும்பி வந்துட்டாங்க தெரியுங்களா? அ நல்ல ஆலோசனை நம்மள மாரி ஆலோசனை வேற யாருமே குடுக்க முடியாது. நம்மளையெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் வச்சுக்கிட்டா நல்லா இருப்பாங்க பாவம். நம்மளெல்லாம் வச்சுக்கிறது இல்ல. ஆண்டவர் மட்டும் நம்மள வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம ஆலோசனை ஒண்ணு கூட கேட்கறது. நம்ம எந்த கம்பெனி கேட்கிறோம் அந்த கம்பெனியே நமக்கு கூப்பிட கூட மாட்டான். நம்ம வேணாத கம்பெனி தான் கூப்பிடுவான். எதுக்கு? தவறாய் சொல்லவில்லை. எப்ப பாரு இந்த குழந்தை மாரி அழுதுட்டு இருக்கிற வாழ்க்கை. நீ இந்த குழந்தையாய் இருப்பதை ஒழித்து விடு என்று இந்த மக்கள் அதுதான் அழுதாங்க. ஓன்னு ஜெகோவா, ஜெகோவா எனக்கு அத செய்யணும், இது செய்யணும், இது செய்வாரு. தண்ணி வேணும், அது வேணும், இது வேணும். கல்யாணம், வேலை, குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும். அப்புறம் எல்லாம் ஏகப்பட்ட ஆலோசனை. ஆனா ஒருத்தராவது சிலுவையில என் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. வேர் இஸ் தட்? நான் தாகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் தாகமாய் இருக்கிறேன். உன் மீது தாகமாய் இருக்கிறேன். எத்தன பேர் யோசித்து பாத்துங்க. சரி ஆண்டவர் மட்டும் அழலையான்னு ஒரு கேள்வி. போன புதன்கிழமை ஏதாவது செய்தி கேட்டிருந்தீங்கன்னா தெரியல செய்தி. தாகமாய் இருக்கு. இது ஆண்டவர்லாம் அழலையா? அவர் மட்டும் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இது ஒரு பெரிய பிரசங்கமாய் வருஷம் வருஷம் எல்லா சபையிலும் பண்ணுவாங்க.
அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, எல்லா பாவத்தையும் தான் சுமந்துட்டாரு. அவரு மாம்சமா இருந்தாரு. அதனால ஓன்னு அழுதாரு. அதனால அவர் புலம்புனாரு. ஏங்க இவர் சிலுவையில அறையுறது இவருக்கு தெரியவே தெரியாதா? இயேசு கிறிஸ்து உங்கள மாரி என்ன மாரி குழந்தையா? அவர் ஆதியும், அந்தமும், அல்பாகும், ஒமேகாவும். அப்புறம் ஏங்க அவர் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு புலம்பிட்டாரே! புலம்புனது உண்மைதானே! அது எப்படிங்க இல்லன்னு நீங்க சொல்றீங்கன்னு? ஒய் ஹி கிரைட்? ஏன்னா குட் ஃப்ரைடேல உட்காந்துருக்கோம்னு என்ன வந்துச்சா உங்களுக்கெல்லாம்? ஒய் ஹி கிரைட்? என் தேவனே, என் தேவனேன்னு ஏன் ஒரு ஆண்டவர் சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே! நீங்களும் மனசுல கேட்டு நெறைய பேருக்கு இதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. இயேசு வந்து ஏலு ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏங்க பிதா இயேசு கிறிஸ்துவ கைவிடுறதுக்கு அனுப்பிச்சாரு. இல்ல அவர் கைவிட்டுட்டாருன்னு இவரும் சொல்றாரே! எவ்வளவு பெரிய பொய்ன்னு தானே யோசிக்கணும். யோசித்து பாருங்க. இட் நெவர். அவர் சொன்னார், யோசுவாவிட்ட சொல்றார், "நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." இங்க ஏசாமி தடாலடியா சொல்றாரு, "என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட?" ஏன்னா, பைபிள் படிக்காதனால நமக்கு அது அப்படித்தான் தோணும். நாம தான் குழந்தைங்களாச்சே. என்னைக்கா பைபிள நல்லா படிச்சிருந்தா, வளர்ந்திருந்தோம்னா, சொன்னது கரெக்ட்டுன்னு நாம குழந்தையாவே புலம்பிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நமக்கு நேரம் எல்லாம் நம்ம பையன், நம்ம பொண்டாட்டி, நம்ம சொத்து, நம்ம கடை, நம்ம பிரச்சனையே ஜெபம் பண்ணிட்டு இருக்கனால, இயேசு ஏன் கதறினார்ன்னு ஒருத்தருக்கும் தெரியுது. ஒய் ஹி கிரைட்? ஏன் அவர் கதறினார்? இயேசு கிறிஸ்து எதற்காய் பூமிக்கு வந்தார்? நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமக்க வந்தார். அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார். சரி. சிலுவையில அந்த நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? 6ஆம் மணி நேரத்தில் ஒரு சிலுவையில அறையப்பட்ட கொண்டு போனாங்க. 6ஆம் மணி நேரம்னா, நம்ம டைம் பிரகாரம் 9 மணி. 9ஆம் மணி நேரம் முதல் 12ஆம் மணி நேரம் ஒரு பெரிய காரியம் அன்று நடந்தது. என்னன்னா, திடீர்னு உலகம் முழுவதும் இருளாயிருந்தது. ஒரு காரிருள் சூழ்ந்திருந்தது. ஹோல் வேர்ல்டு 9ஆம் மணி நேரத்திலிருந்து 12 அதான் அந்த 12லிருந்து 3 மணி வரைக்கும். அதனால தான் எல்லா சபையிலும் இந்த 3 மணி நேரம். இருள்னா நமக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம் இல்ல? ஆமாமா. இஷ்டம் இல்ல. ஆனா வாழறது இரு ஹோல் வேர்ல்டு இருளா இருந்தது. சிலுவையில தொங்குற இயேசு கிறிஸ்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார்?" ஆனா ஆண்டவர் அவர கையா விட்டாரு. வேதத்தை சரியாய் படித்தால் புரிந்து கொள்ளலாம். இயேசு சொன்னாரு, "இந்த உலகத்தின் பாவத்த நான் சுமந்தேன். இந்த இருள் யார் இடத்துல இருக்கணும்? என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இந்த நீதி என்ன தானே தண்டிக்கணும்? என்ன தானே தண்டிக்கணும்? கிருஷ்ணகுமாரியா இருக்கட்டும், இவாஞ்சலினா இருக்கட்டும், செல்வி சிஸ்டரா இருக்கட்டும், மேரி செல்லா இருக்கட்டும், மினி சிஸ்டரா இருக்கும், பாப்பாவா இருக்கட்டும், அனிதா இருக்கும். இவங்க எல்லாரும் பாவம் நான் சுமந்திருக்கேன். இந்த காரிருள் எங்க இருக்கணும்? சிலுவையில எங்கிட்ட இருக்கணும். இது எப்படி உலகம் முழுவதும் இருக்கு? தட் இஸ் அவர் லாஸ்ட் கொஸ்டின். அதான் இயேசு கிறிஸ்துனுடைய கேள்வி. என் தேவனே என்னை கைவிட்டிருந்த ஒரே காரணம் என்னன்னா, நான் வந்ததே இந்த இருள் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக. இந்த இருள் எனக்கு இருப்பது சரியானது. ஏன்னா, நான் செல்லாவுடைய பாவத்த நான் சுமந்துட்டேன். எனக்கு அந்த தண்டனை வருகிறது. என்னதானே அந்த இருள் சூழ்ந்து இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாருங்களேன். ஆபிரகாம் காரிருளில் அவனை தூங்க வச்சுட்டாரு. காரிருள் அவனை சூழ்ந்திருந்தது. சூழ்ந்திருக்கும் பொழுது அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். எந்திரிச்சோடனே அவனுக்கு ஒரு உடன்படிக்கை. எப்பெல்லாம் காரிருள் சூழுகிறதோ, சூழ்ந்து உன்னுடைய வெளிச்சம் வரும்பொழுது ஒரு உடன்படிக்கை வரும். இந்த பூமி இருளுக்குள் மூழ்கி இருந்தது ஆதியாகமத்துல வாசிக்கிறோம்ல. அப்ப இருளுக்குள்ள இருந்த பூமி முழுவதும் இருளாயிருந்தது. அப்போ பிதாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை இயேசு. வார்த்தையாகி இயேசு. அப்போ இயேசு சொல்றாரு, "ஐ அம் த லைட்."
நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். இப்ப வெளிச்சமாய் இருந்த இயேசு சிலுவையில் நிச்சயமா எப்படி இருக்கணும்? இருளாய் இருக்க வேண்டும். அந்த பூமி இருளுக்குள் இருந்தது. வார்த்தை வந்தபோது வெளிச்சமாய் இருந்தது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றால், ஆண்டவரே, எந்த இருள் எனக்கு மட்டும் இருக்கணும்னு நான் இந்த பூமிக்கு வந்தனோ, அது இன்னும் நடக்கவில்லை. வை? அந்த கேள்விதான் அவர் கேட்கிறாரு. இந்த பூமி முழுவதும் இருளாயிருக்க காரணம் என்ன? அதுதான் என் தேவனே, நான் வந்ததின் நோக்கம் என்ன? அது நிறைவேறல. நான் வந்தது இவன் பாவத்தை நான் சுமந்திருக்கிறேன். என் மேல இருள் இருக்கணும். என் மேல என் நீதி என்னை மரணத்திற்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். நான் மரணத்திற்குள்ளே போக வேண்டும். அது எனக்கு மட்டும்தான் உரித்தானது. இந்த வியாதி, இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த தோல்வி, இந்த அவமானங்கள் எல்லாம் எனக்குரியது. நான் இப்ப அதை அனுபவிக்கணும். ஆனா ஏன் என் பிள்ளைகள் மீது இருள் இருக்கு? ஏன் என் பிள்ளைகள் அழுகிறார்கள்? ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள்? ஏன் என் பிள்ளைகள் வேலை இல்லை? ஏன் என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை? ஏன் என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை? இதற்காகவா நான் வந்தேன் என்ற ஒரு கேள்விதான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை அல்ல, என்னை என்று சொல்லுகிறது எதுமா? என் இவாஞ்சலினை ஏன் கைவிட்டீர்? என் லேகாவை ஏன் கைவிட்டீர்? என் கீர்த்தியை ஏன் கைவிட்டீர்? என் மெனியை ஏன் கைவிட்டீர்? That is his question. அதுதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எந்த காரணத்துக்காக இந்த சிலுவையில் நான் தங்கிக் கொண்டிருக்கிறோம், அது நடக்கவில்லை. அது வரைக்கும் நான் மறிக்க மாட்டேன். நீதி நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா இந்த இருள் நீங்க வேண்டும். ஆமென். இதான் அவன் உள்ளம் உடைந்தது. அதுக்கு தான் சொன்னேன், உனக்கு, உன் பொண்டாட்டிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் பையனுக்கே குழந்தை மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. நீ 20 வருஷம் விசுவாசியா குழந்தையா இருக்காத. இருள் நீங்க ஜெபிக்க. இயேசு என் கஷ்டத்தை நீங்கன்னு சொல்லவே இல்லை. நான் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி போயிடுறேன். எனக்கு வலியே இருக்கக்கூடாது ஆணி அடிச்சா. எனக்கு விழாவில் குத்துனாலும் வலியே இருக்கக்கூடாது. நாம என்ன பண்ணுவோம்? 10,000 கடன் இருந்தா பரவாயில்ல. 15,000 கடன் வந்தா தாங்க முடியாது. 1,00,000 கடன் வந்தா தாங்க முடியாது. இந்த வேலை கிடைக்கலைன்னா வேஸ்ட். அந்த வேலை கிடைக்கலன்னா வேஸ்ட். இந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வேஸ்ட். அந்த புருஷன், அந்த பையன், அந்த பொண்ணு கிடைக்கலன்னா எல்லாம் வேஸ்ட், வேஸ்ட். இயேசு அப்படி சொன்னது. எனக்கு யாருக்காக நான் இந்த இருளை ஏற்றுக்கொண்டேனோ, இந்த இருள் அவனுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். தேவனுடைய உள்ளம் மகிழ்ந்தது. இயேசுவின் அந்த கேள்விக்கு பதில் என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? 2 கொடுத்தார். இம்மீடியட்டா கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஹி வென்ட் டு டெம்பிள். தேவன் திரைச்சீலையை 2ஆய் கிழித்தார். ஆமென். அது வரைக்கும் தேவ சமூகத்துக்கு போகாத இஸ்ரவேலுக்கு உதவி செய்தார். இஸ்ரவேலனுக்கு பிரதான ஆசாரியன் மட்டும் போகலாம், நீயும் போலாம், நீயும் வாழலாம், நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நீயும் நிம்மதியா இருக்கலாம், நீயும் சுகமாகலாம், உனக்கும் எல்லாம் நடக்கும். இஸ்ரவேலுக்காக திரைச்சேலையை 2ஆய் கிழித்தார். புறஜாதியாருக்காக இந்த பூமியின் இருளை நீக்கினார். ஆமென். The whole world என்ற இருள் 2ஐயும் ஆண்டவர் செஞ்சார். ஒரே சின்ன ஜெபம். ஏன், ஏன், வை, வை? இது எனக்கு தானே வேணும். நாம பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும் இல்ல. வை? குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்கேயும் நிறைய குழந்தைங்க இருக்கும்ல. நம்ம குழந்தை அழுவு மட்டும் தான் நம்ம காதுல விழும். அந்த குழந்தை அழுவுறதெல்லாம் விழாது. ஐயோ, அந்த குழந்தையும் சுகமாயிட்டா நல்லா இருக்குமே. ஆண்டவரே, இந்த டாக்டர் ஊசி போடுறாரு என் குழந்தைக்கு, என் குழந்தையும் சுகமாகட்டும். இன்னொரு ஊசி அந்த குழந்தைக்கு போட போறாரு, அதுவும் சுகமாகட்டும். என்னைக்காச்சும் ஜெபிச்சிருக்குமா? அந்த குழந்தைங்களாம் சுகமாகறதுக்கு முன்னாடி என் குழந்தை சுகமாயிரும். இதுல பொருத்தனை வேற. நான் வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளேயே என் குழந்தை சுகமா இருக்கணும். நிறைய பேர் குழந்தைகளைப் போல ஜெபிக்கிறவர்கள். அதனாலதான் இந்த குழந்தை போல ஜெபிக்கிறதை ஒழித்து விடுன்னு பவுல் கற்றுக் கொடுக்குறான். அதனால்தான் நான் உங்களுக்கு அந்த வசனங்களா சொல்றேன். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலுமில் வாஞ்சையாய் இருங்கள். எப்போ நீ வேதத்துல வாஞ்சையா இருக்கிறியோ,
எப்போ நீ வேதத்த படிக்கிறியோ, அம்மா சொன்னதுக்காக, அப்பா சொன்னதுக்காக படிக்காத. இந்த வார்த்தையை நீ படித்தால், இந்த வார்த்தை உன்னை வளரச் செய்யும். அதான் கற்றுக் குடுத்தேன். 40 வருஷம் ஒருத்தன் கூட, நான் எப்ப கானானுக்கு போறேன்னு கேட்கவே இல்ல. எனக்கு மன்னா வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இது வேணும், அது வேணும். இதே தான் கேட்டுட்டு நம்ம வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வரதெல்லாம், என் புள்ளைக்கு பத்தல, என் பையனுக்கு இது பத்தல, என் பையனுக்கு ஷூ வேணும், என் பையனுக்கு பெல்ட் வேணும், என் பொண்ணுக்கு நகை வேணும், 5 பவுன் வேணும், 2 பவுன் வேணும், 3 பவுன் வேணும், அது வேணும், இது வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இதே தான் கேட்போம். ஆனா நான் கானானுக்கு போணுமே, ஒரு பையன் கூட கேட்கலைங்க இஸ்ரேல்ல. ஒரு பையன் 40 வருஷமும் இதே தான் அவனுக்கு. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். ஒருத்தன் கூட காணாதுன்றான். அதனால தான் இவங்க கேட்காத வரைக்கும், காணானே அவர் காமிக்கல. இல்லன்னா கூட ஒரு 5 வருஷத்துலயே காமிச்சிருப்பாரு பாவம். ஆண்டவரே! எங்களை அழைத்து வந்து கானானை காண்பிப்பீர், அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லுற. எங்க அந்த தேசம்ன்னு ஒருத்தனாவது கேட்டானா? நம்ம கேட்கறதே இல்ல. என் புள்ள ரட்சிக்கப்படணும்னு எந்த தாயாவது கேட்கறாங்களா? என் பொண்ணு ரட்சிக்கப்படணும், என் புருஷன் ரட்சிக்கப்படணும், முதல்ல நான் ரட்சிக்கப்படணும்னு கேட்கறவங்களே ரொம்ப கம்மி. நம்ம ஜெபம் எல்லாம் குழந்தைகளைப் போல. அதனால தான் நான் கற்றுக் குடுத்தேன். குழந்தை ஒரு தடவ அழுதா பசிக்குதுன்னு கூப்பிடுவாங்க. 24 மணி நேரம் அழுதா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போவோம். நாம இப்படி அழுதுகிட்டே இருப்போம் பிள்ளைங்களுக்காக, பொண்டாட்டிக்காக அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம். அப்புறம் அங்கேயும் போய் அழுவோம். என் பிரியமானவர்களே, லாசருவை உயிரோடு எழுப்பினது, அவர் மரணத்தை, அவர் உயிர்த்தெழுதலை காண்பதற்காக. இஸ்ரேல் பீப்பிள் ஆர் ஆஸ்கிங், நீங்க இது பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் க க கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 12:25 ஆயிடுச்சு. இது அடுத்த வாரம் சொல்லிக் குடுக்குறேன். அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். 2 பேர பத்தி தான் அடுத்த வாரம் பேசணும். அதனுடைய இத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துர்றேன். ம். 2 பேர் இருந்தாங்க. பேதுரு, யோவான். பேதுர பத்தி நான் முந்தின வாரமே ரொம்ப நல்லா சொல்லிக் குடுத்தேன் இல்லையா? அவன் எப்படிலாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இது பேதுருவும், யோவானும் புதிதாய் பிறந்த குழந்தைகள் படி ஏசாயம் கூப்பிட்டா வந்தாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். யோவான் எப்பவுமே ஏசாமி கூட இருப்பான். பார்த்திருக்கீங்களா? மார்பில சாய்ஞ்சிருப்பான். இந்த பேதுரு இருக்கிறாங்களே, இவன் எப்ப பாரு முந்திரி கொட்டைன்னுவாங்கல்ல அவன. பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல முந்திரி கொட்டை மாரி. ஆண்டவரே நான் மரித்தாலும் மரிப்பேனே தவிர, உம்ம விட்டு போமாட்டேன். யோவான் கூடவே மார்பில சாய்ந்திருப்பான். இவன் மட்டும் கடைசில இருந்துகிட்டு ஒரு சவுண்ட் விடுவான் பாருங்க. அப்படின்னுவான். எதுக்கெடுத்தாலும் சொல்லுவான். நானா? 5 வருஷம் விசுவாசிங்க. நானா? நான் ஜெபம் பண்ணா போதும் அடுத்த நிமிஷம். என்ன ஆகுதுன்னு தெரியாது. அது வேற. எப்ப பாரு பீட்டராவே வாழ்வோம். நான்லாம் 5 அதிகாரங்க. இன்னும் நீ 5 தானா? நான் 7 படிக்கிறேன் தெரியுமா? எப்ப பாரு ஐ ஆம், ஐ ஆம், ஐ ஆம். பீட்டர் எப்பவும் இவன் எப்ப பாரு குழந்தை. ஜான் வந்து நல்லா வளர்ந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணெல்லாம் ஏசாமி கூடவே பார்த்துருக்கீங்களா? இவன் அப்படி இல்ல. எது கொடுத்தாலும் ஏசாமி முந்திக்குவான். அத காட்டிக்கிட்டு வரும்போதே போய் ஒருத்தன் காத வெட்டிப்புடுவான். இல்ல மல்குஸ் காத வெட்டி ஆவுன்னா எந்திரிச்சு நான் நல்லவன் மாரியே நடிப்பான். பார்த்துருக்கீங்களா? பைபிள் தூக்கிட்டு வருவான், ஜெபம் பண்ற மாரியே இருப்பான். அப்படி இருக்கும். ஐயோ! என் பையன் நல்ல பையன்னு தன சிஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. செல்வி சிஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் கலை சிஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. பேதுரு அப்படியே நடிப்பான். எது கொடுத்தாலும் நானுவான். காசு கேட்டா மட்டும் பயந்துக்குவான். அவன் வந்தான். யாரு? சரி செய்றேன், பரிசேயர். ஏப்பா உங்க ஆண்டவர் ஏதாவது வரி கிரி கட்டுறாரான்ட்டான். போச்சுடா. இவன் ஏதாவது காசு கேட்கறான்டா, வரி கேட்கறான்டா. சொல்லணுமில்ல. குடு குடு குடுன்னு ஓடியான்ட்டான் ஏசாமிட்ட. காசு கேட்டோனே தான் எல்லாருக்கும் ஏசாமி ஞாபகம் வரும். ஆண்டவரே! அவரு இவன் வரதே வேகத்தையே புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் காசு கேட்கறதுக்கா வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா நீ போய் முதல்ல போயி தூண்டில் எடுத்துட்டு போய் ஒரு மீன புடி. முதல்ல அந்த தூண்டில்ல எந்த மீன் சிக்குதோ, அத வாய திறந்து பாரு.
அதுக்குள்ள ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அத கொண்டு போய் எனக்கா, உனக்கா வரிய கட்டிர்றான்ட்டாரு. ஒரே சந்தோஷம். கேட்ட உடனே காசு கிடைச்சிருச்சு. இல்ல? சும்மா கிடைச்சதா? இவன் தூண்டில் எடுக்கணும். இவன எப்பயோ விட்டாச்சுல்ல, மீன் பிடிக்கிற தொழிலயே. எங்க வச்சிருப்பான் தூண்டில? தூண்டில நான் கையோடயே கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் விட்டு, விட்டு என் பின்புலா வாழ்னாரு. இவரு சும்மா இல்லாம தூண்டில் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ குடு குடு குடுன்னு இவன் வூட்டுக்கு ஓடணும். அங்க போய் அங்கே இருக்குதா இல்லையா தேடி கீடி கண்டுபிடிச்சு இல்லைன்னா அவன்ட்டயா கடனாவது வாங்கி நம்ம அப்படித்தானே கடன் வாங்கி தானே பக்தியா இருப்போம். அவன் கடன் வாங்கி அவன் தூக்கிட்டு தூண்டில் எடுத்துட்டு போய் மீனை பிடிக்கிறதுக்கு போவோம். இவனுக்கு போட்ல போய் மீன் பிடிச்சவன். தூண்டில் பிடிக்கிறது இவன் அவன கேவலமா நினைப்பான். ஏன்னா மிஞ்சி போனா 1 மீன் 2 மீன் பிடிப்பேன். நான் போனா வலை கிளி தக்கத்தெல்லாம் மீன் பிடிக்கிறவனே பெருமையில வாழ்ந்தவன்ல. சரி என்னடா இப்படி சொல்லிவிட்டாரேன்னு சொல்லிட்டு போய் மீன பிடிச்சேன். காலைல ஒரு மீனும் சிக்கல. ஏதோ ஒரு மீன் பாவம். ஏசாமி ஒரு நாள் வச்சுப்புட்டாரு அது வாயில. காச வச்சுப்புட்டாரு. அது 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 வாந்தி எடுக்க முடியாம, சாப்பிடவும் முடியாம, அது பட்ட பாடு அதுக்கு தான் தெரியும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எவனையாவது வச்சிருப்பாரு. அவன் படுற பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க ஜாலியா கடன் வாங்கிட்டு இருப்பீங்க. கடன் குடுத்தவன் பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? அச்சோ! உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க தான் ஜாலியா இருப்பீங்க. ஏன்னா அவன் தானே உங்க வீட்டுக்கு தினம் வர்றவன். குடுப்பானோ? குடுக்க மாட்டானோ? அ தருவானோ? தரமாட்டானோ? நடுவுல செத்து கித்து போயிட்டானா? அவனுக்கு வாரிசு இருக்குதோ? இல்லையோ? அ கவல பூரா அவனுக்கு தான். குடுத்தவனுக்கு தான். வாங்குனவனுக்கு பிரச்சனையே கிடையாது. செலவு பண்ணி தான் தீர்த்துட்டானே. இவன்ட்ட ஏது அது இருக்குது? ஒரே பிரச்சனை இவனுக்கு தான். அதனால இந்த பீட்டர் என்ன பண்ணான், அந்த மீனு பாவம் எப்படா பீட்டர் வருவான்? எப்படா பீட்டர் வருவான்? அது அப்படியே 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 ஒவ்வொரு நாளும் எட்டி எட்டி பாக்குது. எவனாவது வருவானான்னு. ஒரு பயம் வரலைங்க. நம்ம வலையில போய் வேற மாட்டிக்கக்கூடாது. அங்க மாட்டிக்கிட்டா வம்பா போச்சே. ஏசாமி வேற ஒரு வெள்ளி பணத்த இப்படி ஒரு பையன் வருவான். அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் குழந்தை மாரியே வருவான். அவன் எப்படா காசு கிடைக்குன்னு உட்காந்துட்டுருப்பான். அவன் வந்தா மட்டும் இத குடு. அதுவரைக்கும் வாயே திறக்காது. இது வேற. நம்ம லேடீஸ்லாம் வாய திறக்காதுன்னா பாதி பேர் செத்து போயிருவோம். இல்ல? இன்னும் மீன் வேற சாப்பிடறதுக்கே வாய் திறந்துச்சோ என்னமோ தெரியல. வாய திறக்காம அது பாட்டுக்கும் அமுக்கிட்டு உட்காந்துருக்கும். "சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. டேய் பேதுரு எங்கடா இருக்கிற?" அப்படின்னு அது தினம் எட்டி எட்டி பாக்குது. எப்படியோ ஒரு வழியா பேதுரு வந்துட்டான். அதுக்கு ஒரே சந்தோஷம். சீக்கிரம்டா அவன் வலைய வீசுறதுக்கு முன்னாடியே அந்த தூண்டில்ல போய் டபக்குன்னு போய் இதே மாட்டிக்கிச்சு. "ஆள வுடு. நானாவது பரலோகத்துக்கு போறேன். இந்த இதுக்கு காசு இத எடுத்துக்கோ." ஆ. அத எடுத்தான் காசு கிடைச்சது. தனக்கு வரிய கட்டினான். எதுக்கு சொல்றேன்னா, பீட்டர் வந்து எப்ப பாரு ஏசாமி மரிக்கும் வரைக்கும் குழந்தையாவே தான் இருந்தான். வளரவே இல்ல. யோவான் ஏற்றுக்கொண்டவனே வளர்ந்துட்டான். இயேசுவோடயே இருந்தான். ஏன்? அது ஒரு காரியத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். டைம் ஆயிருச்சு. இந்த பீட்டரும் யோவானும் அப்பமும் திராட்சை ரசம் குடுத்தாங்க தெரியுங்களா? கடைசி லாஸ்ட் சப்பர்ன்னுவாங்க. எவாஞ்சலி தெரியுமா இல்லையா? லாஸ்ட் சப்பர் தெரியும். 12 பேர் உட்கார்ந்தாங்க. ஒருத்தன் காட்டி குடுக்குறவன். அவன பத்தி நமக்கு பிரச்சனையே இல்ல. யோவான் எங்க உட்கார்ந்திருந்தான்? அது பக்கமா இருக்கிறான். இவரு எப்பவும் போல கார்னர்ல உட்கார்ந்திருக்காரு. இவரு அப்படியே அங்க உட்கார்ந்துட்டு அப்படியே பெரிய ஜட்ஜ் மாரி அப்படியே என்னென்னலாம் பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஏசாமிகிட்ட. ஏசாமி என்ன பண்ணாரு, சம்பந்தப்பட்டவன பத்தி சொன்னாரு. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் குடுப்பான். இவன் பேசாத இருக்கணும்ல. நாம இல்லன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்ல. நம்மளால தான் முடியாதே. சும்மா இருக்கவே முடியாதே. ஏதாவது சொன்னா அடுத்த வீட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு தூக்கமே வராது. அவன் நேரத்துலாம் நல்லா நடந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி நடக்குறானே. அவன் மூஞ்சியே சரியில்லையே. அ அவன் பேசுற விதமே சரியில்லையே. என்னதான் இருக்கும்? இவனுக்கு பேதுருக்கு எப்பவுமே இவன் குழந்தையா இருக்கான்ல. இவனுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம். என்னை ஒருவன் காட்டிக் குடுக்குவான்னு அவர் சொன்னாரு. ஒண்ணு நேரடியா ஏசாமிட்ட யாருன்னு சொல்லுங்க. நீ தான் இல்லைல்ல. உனக்கு பிரச்சனையே கிடையாதுல்ல. தைரியமா கேட்கலாம்ல. நீ இருந்தா தானே உனக்கு பயம். ஏசாமி யாரு உன்ன காட்டிக் குடுக்குறான்? அவன நான் வெட்டிர்றேன் இப்பவே. நான் வெட்டிட்டா அவனுக்கு காட்டியே குடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது சொல்லல. இப்ப என்ன பண்ணான் பார்த்தீங்களா? சரிம்மா பைபிள் படிச்சிருக்கிறீங்களா? பேதுரு என்ன பண்ணான் தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா?
அவன் தான் முந்திரி கொட்டை, முந்திரி கொட்டையா தான் பேசினான். அது வேற பேசுறதுக்கு பயம். சிக்னல் குடுக்குறான். பயம் வேற. சிக்னல் என்ன தெரியுமா குடுத்தான்? யோவான பார்த்து சொல்றான். அவன் தானே பக்கத்துல இருக்கிறான். கேளு. பேசுறதுக்கு வேற பயம். இவன் எப்பவுமே முந்திரி கொட்டை பேசிக்கலாம்ல. பேசவும் இல்ல, ஏசாமிட்டு கேட்கல. யோவான்ட்ட சொல்றான். யாருன்னு கேளு. ஏன்னா அவன நான் வெட்டிருவேன்ல. நான் போய் அவன வெட்டிட்டேன்னா, நான் நல்லவன் ஆயிருவேன்ல ஏசாமிட்ட. சிக்னலு. இதுதான் குழந்தை. இவன் குழந்தையாகவே வளர்ந்தான் பேதுரு. அவன் பெரியவன் ஆகவே இல்ல. நாம எல்லாம் இன்னும் குழந்தையா தான் இருக்கோம். 18 வருஷம் விசுவாசியாரு, 50 வருஷம் விசுவாசியாரு. குழந்தை தான். என்னன்னா, எனக்கு இது நல்லது நடக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும். இதே தான். என்னைக்காவது ஏசாமி பக்கத்துல ஒரு மார்பில் சாய்ந்து இளைப்பாறணும்னு நெனச்சிருக்கம்மா? கானானுக்கு போகணும்னு எதிர்பார்த்திருக்கம்மா? நான் வேதத்த நல்லா படிப்பேன். ரகசியங்கள அறிந்து கொள்வேன். எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த வரங்கள் வேணும். இந்த வல்லமைகள் வேணும். வளர்றதே கிடையாது. அடிக்கடி நீங்க அழுவுறதுனால தான், உங்க ஜெபமே அப்படியே கேட்கறதே இல்ல. எதுக்கு அழுவுறாருன்னு ஆண்டவர் எப்ப பாரு இதே தான் அழுதுட்டு இருக்கிறான். அதுக்காக அவர் 24 மணி நேரம் உங்களுக்கு பாலு, பன்னு, ரொட்டிலாம் குடுத்துட்டே இருக்க முடியும். 8 மணிக்கு டிஃபன் குடுக்கலாம். மத்தியானம் 12 மணிக்கு குடுப்பாரு ராத்திரி. நீயா எப்ப பாரு அழுதினா 24 மணி நேரம் 10 மணிக்கு பன்னா குடுப்பாரு? குடுக்கவே மாட்டாரு. இவன் என்ன சொல்றான்? நான் கேட்டேன், அழுதேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஒண்ணுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. கேட்டதே 24 மணி நேரம் இதே தானே. கேட்டத குடுத்துட்டான்னு வச்சுங்களேன், மன்னாவ குடுத்துட்டா உடனே காடை வேணும்பான். உடனே தண்ணி வேணும். இதே தான் நம்ம வாழ்க்கை. அட என்ன காணான கூட்டு போற நீய, காணான குடுங்க ஆண்டவரேன்னு என்னைக்கா கேட்டுருக்கோமா? கேட்கிறது. இதுதான் வாழ்க்கை. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். யோவான், பேதுரு. பேதுரு இயேசுவை நேசித்தான். ஆனால் இயேசு யோவானை நேசித்தார். ஆமென். வித்தியாசம் 2 தான். 2 பேருமே கிறிஸ்டியன்ஸ் தான். 2 பேருமே சீஷர் தான். பேதுரு இயேசுவை நேசிப்பான். அவர் நல்லா இருக்கணும். அடுத்தவன் காத வெட்டியாவது அவர் நல்லா இருக்கணும். நான் செத்தாலும் தியாகம் பண்ணுவேன். நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே இது நடக்காது. எப்ப என்ன பத்தி என்னப்பா சொல்றாங்கன்னாங்க. உடனே முந்திரி கொட்டை எந்திரிச்சு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே சொன்னான். யோவான் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஒண்ணுமே சொல்ல மாட்டான். நீர் எனக்கு போதும். அதனாலதான் இயேசு யோவானை நேசித்தார். ஏன்னா அவரோடு கூட இருந்தார். நீ இந்த வார்த்தையோடும் அவருடைய கற்பனைகளோடும் கூடவே இருந்தாயானால் என் தேவன் உன்னை நேசிப்பார். மற்றவர்கள் எல்லாரும் தேவனை நேசிப்பார்கள். எதற்காக என்றால் தங்களுக்கு வேண்டும் என்ற காரியத்திற்காக. இறைவன் எனக்கு அதை தரணும், இதை தரணும், இதை தரணும், இதை கொடுக்கணும். நான் யோவானுக்கு ஏதாவது இல்லாம இருந்துச்சா? தாய் இல்லாத யோவானுக்கு தாய் கிடைத்ததா? இவனுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்றானுங்க. கடைசி வரைக்கும் எல்லாம் செத்தானுங்க. எல்லாரும் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. பேதுருவ வந்து தலைகீழா சிலுவையில போட்டு கொலை செய்தார்கள். ஆனா யோவான் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அதாங்க ஆண்டவர். தான் நேசித்த யோவானை சிறைச்சாலைல கொண்டு போய் வச்சுட்டாரு. அங்க எவனாவது அடிக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. சிறைச்சாலைல கொண்டு போய் வச்சுட்டாரு. அங்க இருக்கிறவன எல்லாம் யோவானுக்கு உதவி செய்யற மாரி வச்சுட்டாரு. அங்க உட்கார வச்சு, நமக்கெல்லாம் எத்தனையோ கோடி மைலுக்கு அப்பால இருக்கிற பரலோகம் அவனுக்கு பக்கமாவே இருக்கு. இல்ல? பரலோகத்தை காண்கிறான், தேவனை காண்கிறான், சிங்காசனத்தை காண்கிறான், நாளைக்கு நடக்க போறதெல்லாம் பார்க்கிறான், தேவனோடு உலாவுகிறான். எல்லாம் எங்க? சிறைச்சாலையில. பேதுரு வெளியே தான் இருக்கான். ஒண்ணும் நடக்கல. போராடுறான். அனிதாவை ரட்சிக்கிறதுக்கு அவன் பொட்ட பாடு பேதுரு. ஆளாளுக்கு கல்ல தூக்கிறானுங்க, ஆளாளுக்கு சாட்டைய தூக்கிறானுங்க. அடியும் உதையும் வாங்கிட்டு அனிதா என்ன பண்ணுவாங்க? ஐயோ! இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நான் படுற பாடு. எங்க ஹாஸ்பிட்டல்ல, எங்க சகோதரிகள, என் புள்ள, என் புருஷன் எல்லாம் என்ன அடிக்குதுங்க. அடிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தயவு தாட்சியம் இல்லாம வேற அடிக்கிறானுங்க. இல்ல? ஆமா.
ஆனா யோவான் மட்டும் பார்த்தீங்களா, ஒரு பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலைல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அங்க ஒரு வாரம், ஒரு 10 நாள், 1 மாசம் வேணா அவனுக்கு பிரச்சனையா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரையும் நேசிக்க வச்சுட்டாரு. அதிகாரம் முதற்கொண்டு. யோவான் உட்கார்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறவனுக்கு ஜாலியா இருக்கிறான். அப்படியே தரிசனம் பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கிறான். பரலோகத்துக்கு போறதுக்கு வரதுக்கு ஜாலியா இருக்கிறான். தேவனோடயே உறவாடிட்டு இருக்கிறான். சிறைச்சாலையில தான் இருக்கான். இயேசு உன்னை நேசித்தார். நீ இந்த உலகத்தில் காரிருளில் விழுந்தாலும் காரிருள் நீங்கும். இயேசு உன்னை நேசித்தால் உன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நன்றாய் இருக்கும். நீ பேதுரு மாறி முந்திரி கொட்டையாவே குழந்தையாவே இருந்து வளரலனா எப்பொழுதுமே பாடுகளோடு துக்கங்களோடு வேதனையோடு தான் நீ இயேசுவை நேசித்துக் கொண்டிருப்பாய். இதே அழுகையோடும் இதே புலம்பலோடும் தான் நீ ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருப்பாய். தோல்வியோடும் அவமானத்தோடும் வந்து பேதுரு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இயேசு உன்னை நேசித்தார். இயேசு எப்படிங்க நேசிப்பாரு? அவருடைய வார்த்தையாக வேத புத்தகம், அவருடைய ஆவியானவர், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, இதெல்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. இயேசு நம்ம நேசிக்கிறத பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் தெரியுமா? நமக்கு நாம இயேசுவை நேசிச்சா இதெல்லாம் கிடைச்சிரும்னு வாழ்ந்துட்டு கிடைக்கிறதே இல்லை. நிறைய பேர் கிடைக்கிறதே இல்லை. Why we are crying daily? நாம் இயேசுவை நேசிக்கிறோம். ஆனால் இயேசு உன்னை நேசித்தார். ஒருவனும் உன்னை தொட முடியாது. ஒரு பிசாசும் உன்னை தொட முடியாது. அழகா கொண்டு போய் சிறைச்சாலையில பத்மி தீவுல உட்கார வச்சிருவாரு யோவான். அங்க உன்னை நடத்துறாரு பாருங்க. அழகா நடத்துவார். தட் இஸ் தி காஸ்பல். அதனாலதான் பவுல் சொல்றான், குழந்தையாயிருப்பதை ஒழித்து விடுங்கள், ஒழித்து விடுங்கள். நீங்கள் வளர்ந்த பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் வளர ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். அது உண்மை. சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் கானானுக்கு போக வேண்டும். நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இளைப்பாற வேண்டும். நான் இயேசுவோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். நான் நேசிப்பது எப்பவுமே குறைவா இருக்கும். ஆனால் இயேசு என்னை நேசித்தால் பரிபூரணமா இருக்கும். என் கடன் நீங்க வேண்டுமானால், என் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமானால், என் பாடுகள் நீங்க வேண்டுமானால், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டுமானால், நீர் என்னை நேசித்தருளும் ஆண்டவரே. இதில் அன்பாயிரும். பேதுருவை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவரே, மாடுகளை மேய்ப்பதை விட நீர் என்னை மேய்ப்பதுதான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்னை அமர்த்தும். இந்த 23ஆம் சங்கீதத்தின்படி நான் வாழ முடியவில்லை ஆண்டவரே. நல்ல நீர்ப்பாய்ச்சல் எனக்கு கிடைக்கல ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பதாக நான் பந்தியிலே உட்கார முடியவில்லை ஆண்டவரே. என் பிராணனை வாங்க தேடுகள் அநேகர். நீர் என்னை நேசித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் எனக்கு மேய்ப்பராய் இருந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய்விடும். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பிரச்சனைகள் எல்லாம் சுமந்து கொண்டு திரிகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கும்படி என் வாழ்க்கை இருக்கட்டும். நீர் என்னை விரும்பும்படி என் வாழ்க்கை இருக்கட்டும். தாவீது அவனையும் உன் குடும்பத்தை நேசித்த பொழுது அலைந்து திரிந்தான். தேவன் தாவீதை நேசிக்க ஆரம்பித்த பொழுது அவன் என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். ஆண்டவரே, அதை போல என்னையும் சொல்லும். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் பார்க்கும்பொழுது நான் குகையில் அனாதையாய் இருக்கிறவன் அல்ல, ராஜாவாய் நிற்பேன். நீர் என்னை நேசித்தார். நான் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறவன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க மோசையாய் வருவேன் என்று சொல்லும். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்திடணும். இவளெல்லாம் குழந்தையா இருந்தது போதுமாண்டவரே. ஒரு மோசையாய் மாறட்டும், ஒரு எலியாவாய் மாறட்டும், ஒரு எலிசாவாய் மாறட்டும், ஒரு ரூத்தை போல, ஒரு எஸ்தரை போல மாறட்டும் ஆண்டவரே. இவர்களெல்லாம் வளர்ந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். இவர்கள் உம்மை நேசிப்பதினாலே ஏதோ நன்மைக்காக நேசிக்கலாம். ஆனால் நீர் நேசித்தால்தான் எல்லாம் இவர்களுக்கு நன்மையாய் மாறும் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்று முதல் என்னை நீர் நேசிக்கும்படி
என் வாழ்க்கையை அமையட்டும் ஆண்டவரே. என்னை நீர் விரும்பும்படி அமைக்கட்டும் ஆண்டவரே. என்னை காப்பாற்ற வல்லவர் நீர் ஒருவர் தான் என்று எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.